கங்குவாலாம் இல்ல, இது பரவாயில்ல. கங்குவா வேணாம். கங்குவா ஓகே சார், இது ஓகே, இது ஓகே. செம்மையா என்ஜாய் பண்ணி இன்னும் 60 ரூபா டிக்கெட் தான் கட்டுச்சு. முன்னாடி உட்காந்து எல்லாம் பேண்ட் பார்த்துட்டு டிபிக்கல் கார்ட்டூன் சாப்பிட்ற படம். ஜிகிர்தண்டா பார்த்த மாதிரியே இருக்கும். ஏழாம் அறிவுல சூர்யாவை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான சீக்வன்ஸ். போன படம் கங்குவா வந்து என்ன சொன்னானுங்க, நல்லாவே இல்லை, என்ன சூர்யா அவ்வளோதான் இது அப்படின்னு சொன்னாங்க. படம் கட் அண்ட் ரைட் சார், வேற லெவல். சூர்யா மாசா நடிச்சிருந்தாப்ல. கங்குவாலாம் இல்ல, இது பரவாயில்ல. கங்குவா வேணாம். கங்குவா ஓகே சார், இது ஓகே, இது ஓகே. சூர்யா ஆக்டிங் தான் வழக்கம் போல பக்காவா இருக்கு. ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபைட் வேணா ஃபைட் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சாங் எல்லாமே என்டர்டைன்மெண்ட். டிபிக்கல் கார்ட்டூன் சாப்பிட்ற படம். ஜிகிர்தண்டா பார்த்த மாதிரியே இருக்கும். படத்துல ஆக்ஷன் சூப்பரா எடுத்திருந்தாங்க. சூர்யா நல்லா ஆக்ஷன் பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்தது. நல்ல ஆக்ஷன், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நல்லா கராத்தே எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சூர்யா செம்மையா நடிச்சிருந்தாரு. படம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கு படம், பயங்கரமா இருக்கு. சூர்யா ஹார்ம்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணி இன்னும் 60 ரூபா டிக்கெட் தான் கட்டுச்சு. முன்னாடி உட்காந்து எல்லாம் பேண்ட் பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. ஒரு கெட்டப்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல நல்லாவே முடிச்சாங்க, பரவாயில்ல. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. அவர் பார்க்கறதுக்கு தானே வந்தோம், சொன்னாலும் சூப்பரா இருந்துச்சு எல்லாம். கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் ஃபைட்டு, திருப்பி வந்து அவங்க லவருக்காகவும் பண்றாரு, அப்பாக்காகவும் பண்றாரு. செம்மையா பண்ணியிருந்தாரு. படமே தரமா இருக்கு. டைரக்ஷன் வேற லெவல். கார்த்திக் சூப்பரா செஞ்சிருக்காரு. மியூசிக் நல்லா இருந்தது. சூர்யாவோட கம்பேக் மூவி ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு. சூர்யா ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு. கங்குவாக்கு அப்புறம் இது ஒரு பார்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க. லாஃப்டர், வார் அந்த மாதிரி. ஸோ ஒரு இது நல்லா எடுத்திருந்தாங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்பவும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சூர்யா தான் ஃபுல்லாகவே படத்தில் அவங்க ஆக்டிங் தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க அப்பா கேரக்டரும் நல்லா இருந்தது. அவ்வளோதான். லாஸ்ட்ல ஒரு ஸ்டோரி கொண்டு வருவாங்க. ஸ்டார்டிங்ல புரியாது, லாஸ்ட்ல பார்க்கும்போது கனெக்ட் ஆகும். சாங்ஸ் வேற லெவல். பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல அதான் ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். சாங்ஸ் எல்லா சாங்ஸ் ஓகே, ஓவராலாக செம்மையாக இருந்துச்சு படம். கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே நம்மளுக்கு எப்படின்னு தெரியும், நல்லா இருந்துச்சு. அண்ட் சூர்யா சார் ஆக்டிங், ஃபிசிக் எல்லாமே செம்மையாக இருந்தது. அண்ட் இந்த லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. பூஜா ஆக்டே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் சாவாங்களா மாட்டாங்க, ஒரு லாஸ்ட் வரைக்கும் ட்விஸ்ட்லேயே நல்லா இருந்தது. அண்ட் ஜோஜோ வந்து கேரக்டர் நல்லா எடுத்திருந்தார். வில்லனும் நல்லா இருந்தது எல்லாமே. ஆமாம், சூப்பராக இருந்துச்சுண்ணா. உங்களுக்கு இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்னமோ ஏழாம் அறிவுல சூர்யாவை பார்த்த மாதிரியே அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்படி சொல்றேன்னா, கார்த்திக் சுப்ராஜ் படம், அதில் சூர்யா சாரோடைய கிளாஸ் மாஸ் ரெண்டும் சேர்ந்தது. ஆக்ஷன் நிறைய வித்தியாசம். அதான் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல ஏழாம் அறிவுல சூர்யாவை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிளிம்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஏழாம் அறிவு அந்த சாங் ஒன்று ஆடுவாரேடா, அஞ்சல சாங்கு, எல்லா சாங்கோட ஸ்டெப்ஸோட கிளிம்சஸ்லாம் வந்து நடு அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்துச்சு. அது ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி தான் சூர்யா சார் வந்து அந்த பிரசன்ஸ், ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் அவருக்கு இருக்கிற ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இதில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாரு. அவருடைய சினிமோட்டோகிராஃபியுமே சரி, பேக்ரவுண்ட் ஒர்க், ஆர்ட் ஒர்க், லைட் எல்லாமே சேர்ந்து அவர் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த படத்தில். இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு வெற்றியில் தான் பிளான் பண்ணியிருந்தோம் புக்கிங்க்கு. ஆனால் டக்குன்னு ஃபில் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 4 PM வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 3:40க்கு அங்கங்கே ரிலீஸ் ஆகும். கண் சொல்லிட்டு இது பிளிங்க் பண்ணுறதுக்குள்ளே அப்படி எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடுச்சு. அப்புறம் கடைசியாக இங்கேயாச்சும் கிடச்சிச்சே சொல்லிட்டு வந்திருக்கோம். மியூசிக் வந்து சொல்லணும்னா சனா வந்து செதுக்கிட்டாரு. அவருடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சரி, ஒரு சாங் பிளேஸ்மெண்ட்டுமே சரி, அந்த படத்துக்கு பர்ஃபெக்டாக ஆப்டாக இருந்துச்சு. ரொம்ப எலிவேஷனாகவும் இல்லாமல் அதுக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் அப்படியும் இல்லை, பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு அந்த படத்தோட மூவ் ஆச்சு. மியூசிக் தனியாக இல்லை. இது கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கான படமாக நாங்கள் சொல்ல மாட்டோம். இது எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாருமே அந்த என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். மோர் தென் ஒரு கமர்ஷியல் இதோட ஒரு ஆர்ட் பீஸும் இல்லை கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூர்யா சார் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் பூஜா ஆக்டே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக நல்லா பேசியிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ரொம்ப நாளாக சூர்யா சாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏதாவது ஒரு கம்பேக் வந்துடணும். அவருக்கு ஃபேன்ஸுமே வந்து நிறைய கதையில் வந்து அவர் எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதில் பக்காவாக செம்மையாக எஃபர்ட்ஸ்லாம் போட்டு, அதுவும் எல்லாமே டான்ஸு, ஃபைட்டு, டைலாக்ஸு, ஆக்ஷனு, அதுவும் ஆக்ஷன்லாம் வந்து தலைவன் தெரிச்சிட்டான். ஒரு அந்த கேரக்டரோட மூட்லேயே இருந்துச்சு. ப்ளஸ் சந்தோஷ் நாராயண் மியூசிக் தான் தலைவன். ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு, சாங்ஸு எல்லாத்துலேயுமே தெரிச்சிட்டான். அந்த ஒரு லவ் சீன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அது எனர்ஜி பூஸ்ட் கொடுத்ததே சனாவோட மியூசிக்கு. அண்ட் ரைட்டிங் அதுக்கு பக்காவாக சிங்க் ஆச்சு. லைக் வந்து அந்த கதையை கொஞ்சம் அது ஸ்லோவாக தான் நகரும். கதை ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக ஹரி பேஸ் தான் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனாலுமே அந்த கதையை செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து
அந்த ஜிகர்தண்டா படத்தில் அந்த ஒரு ஃபீல் வரும். இது கமர்ஷியல் படம் தான், இருந்தாலும் நமக்கு ஒரு ஆர்ட் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அது பார்க்கறது நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் சூர்யா சார் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணது ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு என்டர்டெய்னர் போனது. இது என்டர்டெய்னர்ன்றதை தாண்டி கதைக்கு ரொம்ப ஜஸ்டிஃபையாக கொடுத்த படம். அண்ட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி அதெல்லாம் இருக்கட்டும், பட் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் ஆனால் ஒரு நல்ல படம் அது, அந்த விஷயத்தில் இது செமையாக இருந்துச்சு. அண்ட் பூஜா டேஸ் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அந்த லவ் போர்ஷன்ஸ் நல்லா சிங்காக இருந்துச்சு. மோர் தென் இது வந்து அது வந்து இந்த ஒரு சீன்லாம் வருங்க, அந்த பண்ணது இந்த கல்ட்டு சீன் ஒன்று வரும், ஃபைட் பண்ணுற சீனு. நானும் என் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டு இருக்கோம், 7ஆம் இரவு சூர்யா ரிட்டர்ன்ஸ்லான்னு சொல்லிட்டு. அப்படின்னு அந்த அந்த கண்ணு ஷாட்லேயே நான் செதறிட்டேன் அந்த 7ஆம் இரவு சூர்யா. அந்த லுக்ஸ் எல்லாம் தரமானது. ஆனால் சூர்யா சார் அதுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். போன படம் கங்குவா வந்து என்ன சொன்னானுங்க, நல்லாவே இல்லை, என்ன சூர்யா அவ்வளோதான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த ரெட்ரோ ஒரு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் புக் மை ஷோவே கதி கலங்கிடுச்சு, அவ்வளோதான். எல்லாம் FDFS டிக்கெட்லாம் சோல்ட் அவுட்டு. அந்த மாதிரி அது மாதிரி தாங்க சூர்யா. அவர் வந்து ஒரு கதை கொடுத்தா அவ்வளோதான், எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலி படத்தில் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்னடா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ரொம்ப கமர்ஷியல் கிடையாது. கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் வந்து ஒரு ஆர்ட் படம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். லைக் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறது இல்லை. இந்த மியூசிக் அவர் சொன்ன மாதிரி இந்த லவ் படத்தில் ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. அதுக்கு சும்மா ஆக்ஷன் சும்மா வைக்கணுமேனு வைக்கல. அந்த ஃபர்ஸ்ட்லேயே அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, வெறியாக இருந்துச்சு. சூர்யா சொல்ல வேணும் சார், அவர் ஆக்டிங்கு, ஃபைட்டு, டான்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு சார். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் சார். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கங்குவால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டார் அந்த படம் பார்த்துட்டு. இந்த படத்தில் அதை வந்து சரி பண்ணிட்டார் சார். ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஆகட்டும், டான்ஸ், ஃபைட்டு, அந்த ஆக்டிங் ஆகட்டும், பனிஷன் பக்காவாக பண்ணிட்டாரு. கார்த்திக் சுப்ராஜுக்கு கடான கோடி நன்றி சார். சூர்யாவை மாசாக காமிச்சார் சார். ஒவ்வொரு ஆக்டிங் அந்த காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு விண்டேஜ் செகண்ட் ஹாஃபில் இருந்து விண்டேஜ் ரஜினி கெட்டப்ப அந்த மாதிரி சாயலில் காமிச்சார் சார். அப்புறம் சந்தோஷ் நாராயண் அவர் தான் மெயின் பேக் பாண்ட் படத்தில். பிஜிஎம்மும் சாங்ஸ் எல்லாமே பக்கா சார். ஃபைட் சீன்ஸு வேறு மாதிரி சார். ஒரு அயன் பட சூர்யா மிஞ்சிற மாதிரி இருக்குது சார் ஃபைட் சீன் எல்லாமே. கண்டிப்பாக சார் தரமான கம்பேக் சார். அவர் ஆல்ரெடி கம்பேக் கொடுத்துட்டாரு சார். ஆனால் இவங்க வந்து சும்மா கம்பேக் அவரை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே இல்லை சார். மனுஷன் பக்கா கம்பேக் சார், இதுக்கு மேலே எதுவும் இல்லை சார். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ஃபிலிம் சார். கார்த்திக் சுப்ராஜ் கூட படம் இன்னொரு படம் நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே வந்து சூர்யாவோட ஆக்டிங் எப்பவுமே. ஸோ இந்த படத்தில் டாப் கிளாஸ் ஆக்டிங்கு, சூர்யாவோட அந்த ஆட்டிடியூடு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட இது டான்ஸு, கனிமா சாங்கு, அதுக்கப்புறம் அவர் கோவமாகவே இருப்பார் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஃபைட் சீன் வரும். ஸோ அப்படியே இருந்து அந்த பிஜிஎம், அந்த சந்தோஷ் நாராயணன் சூப்பராக போட்டிருக்காரு மியூசிக் எல்லாமே. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் ஆஸ் யூஷுவல் அவரோட வைக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, டாப் நட்ச், செம்மையாக இருக்குது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்குது ஜி. நம்ம அந்த பிஜிஎம் எலிவேஷன் பயங்கரமாக இருக்கும் சீனு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா, ஆனால் பிஜிஎம் எல்லாமே போட்டு பக்காவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கதையை ஒரு ஸ்டோரியோட கரெக்டாக முடிச்சிட்டாங்க. சூர்யா நம்ம சொல்லவே தேவையில்ல ஜி. அவரோட ஸ்டைலுக்கு வந்து ஒன்றும் எப்படி சொல்கிறது, அவரோட ஸ்டைல் தான் ஜி. அவரோட அது அந்த ஆட்டிடியூட் தான் ஜி செம்ம. அது கம்பேக் கங்குவாமே நல்லா தான் இருந்துச்சு. இது கம்பேக்னு சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் அவரோட ஒரு புது முயற்சி எல்லாமே இருக்குல்ல, புதுசாக ட்ரை பண்ணி ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். ஒர்க்கு இல்லை ஜி, எல்லாருமே பிடிக்கும் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்குமே ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்துன்னா, ஒரு லவ்வுக்காக கொஞ்சம் சண்டை போட்டு அவங்க உண்மையான லவ் தான் இது அப்படின்னு நிரூபிக்க பார்க்குறாங்க. அது அடிக்கடிக்கு சண்டையாகிடுது. பிரச்சனையாக அந்த லவ்வுக்காக எவ்வளோ சண்டை போட்டு கடைசியில் ஜெயிச்சிடுறாரு. பார்க்க எப்பவுமே அவர் ஆன்சம் தான். ஃபேன்ஸுக்கான படம், எல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்குது. போர் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்கும். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயண் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. பிஜிஎம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ, அதுவும் நல்லா இருக்குது. சாங்கோட ஃபைட்டும் வர்றதும் நல்லா இருக்குது. சூர்யா சூப்பராக தான் நல்லா நடிச்சிருக்காரு. இது எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா ஓகே. முன்னாடி இருந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபைட் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது, சாங்ஸும் செம்மையாக இருக்குது, கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கதை வந்து கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே அப்படி தான் இருக்கும். அதை நம்ம இது பண்ண வேணாம். ஆனால் படம் நல்லா இருக்குது, ஒரு அடி பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலி டென்ட்டாக போயிட்டு ஒரு டைம் 2 டைம் தான் நல்லா இருக்கும் படம். சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மற்றபடி பவர் பேக் பர்ஃபார்மன்ஸு ஃபுல்லாகவே நல்லா எடுத்துகிட்டு போய்